பயிற்சி 4.1ல் கொஸ்டின் நம்பர் 2ல் ரெண்டாவது கொஸ்டின் 4 வெவ்வேறான நிறக்கொடிகளில் 4 வெவ்வேறான நிறக்கொடிகளில் 3 கொடிகளை 4 வந்து வேறு வேறு கொடி இருக்குது 3 கொடியை ஒன்றின் கீழ் ஒன்றாக அமைத்து எத்தனை விதமான சிமிக்கைகளை உருவாக்கலாம். அதாவது கொடி அசைகிறது எத்தனை விதமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4 கொடி இருக்குது, ஆனால் 3 கம்பம் தான் இருக்குது. அந்த 4 கொடியை 3 கம்பத்தில் எப்படி இருக்கலாம், அதாவது 4 நிறம் இருக்குது, 3 கொடி இருக்குது, அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3ன்னு சொன்னனால 3 வந்து போட்டுக்கிட்டோம். அப்போ முதல் கொடி, அப்போ முதல் கொடின்னு சொல்லும் போது என்னென்ன இருக்கலாம், 4 நிறம்னு சொல்லிட்டாங்க. அந்த முதல் கொடின்னு சொல்லும் போது முதல் கொடி கம்பம்னு வச்சுக்க. இந்த இடத்துல வந்து முதல் கொடி கம்பம், ரெண்டாவது கொடி கம்பம், மூன்றாவது கொடி கம்பம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ முதல் கொடி வந்து எத்தனை இருக்குது, 4 கலர்ஸ் இருக்குது. ஒரு கலர் நானாக சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு. மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு. ஏன்னா 4 கொடுத்துட்டாங்க, 4 கலராக இருக்குது. அப்போ முதல் கொடியில் எந்த இடத்துல இருக்கலாம், 4 போடலாம். அப்போ மஞ்சள்ங்கிற ஒரு கொடி இந்த இடத்துல நம்ம கட்டிட்டோம்னா மீதி 3 தான் இருக்கும், பச்சை, சிவப்பு தான் இருக்குது. அதுதான் ரெண்டாவது இடத்துக்கு போகும். அப்போ இரண்டாவது கொடிக்கு என்ன வரும், பச்சை, சிவப்பு, கருப்பு. ஏன்னா மஞ்சள் முதல் இடத்துல போட்டாச்சு. அப்போ பச்சை இருக்குது எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது இருக்கிற 3 வழி இருக்கும். அடுத்து இதில் பச்சையும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டாச்சுன்னா மூணாவது இடத்துக்கு மூணாவது கொடிக்கு என்ன வரும், சிவப்பும் கருப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ சிவப்பு கருப்புன்னு சொல்லும்போது எத்தனை இருக்கும், 2 தான் இருக்கும். அப்போ நம்ம வரிசைக்கு ஒன்றின் கீழ் ஒன்றாக பண்ணும் போது எத்தனை இருக்குது, 4. முதல் கொடி வந்து 4 வாய்ப்பு இருக்குது, இரண்டாவது கொடி வந்து 3 வாய்ப்பு இருக்குது, மூன்றாவது கம்பத்துக்கு வந்து 2 வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பெருக்கி எழுதுனா உனக்கு ஆன்சர் 24 வழிகளில் சிமிக்கைகள் செய்யலாம். சரியா, 4 வெவ்வேறான நிறக்கொடிகளை 3 கொடிகளில் 24 வழிகளில் சிமிக்கைகள் செய்யலாம்.